بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي من علينا بنعمة الإيمان وأكرمنا بالأمن في الأوتان وأسبغ علينا العافية في الأبدان وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الواحد الديان وأشهد أن محمدًا عبده ورسوله المبعوث رحمة للأنام صلى الله عليه وسلم وبارك عليه وعلى آله وصحبه والتابعين ومن تبعهم بإحسان ما تعاقبت الليالي والأيام எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவன் நமக்கு ஈமான் இறை நம்பிக்கை என்னும் அருட்கொடையை வழங்கினான். நமது தாய் நாடுகளில் அமைதியை தந்து நம்மை கண்ணியமாக நமது உடல்களில் ஆரோக்கியத்தை முழுமையாக வழங்கி நம்மை கண்ணியப்படுத்தினான். நிச்சயமாக வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாருமில்லை என்று தீர்ப்பு வழங்கும் ஏக அவன். நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராகவும் அவனுடைய தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். அகில உலக மக்களுக்கு அருட்கொடையாக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹுவின் அருளும் சாந்தியும் அபிவிருத்தியும் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடப்பவர்கள் மீதும் உண்டாவதாக. இரவும் பகலும் மாறி மாறி வரும் காலமெல்லாம் இந்த அருட்பிரார்த்தனை தொடரட்டும். மக்களே, உங்களுக்கும் எனக்கும் நான் இறையச்சத்தை கொண்டு அறிவுறுத்துகின்றேன். இறையச்சம் திருப்திகரமான வாழ்க்கையின் இரகசியம். இறையச்சம் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அடித்தளம். இறையச்சம் இறைவனின் கருணைகள் ரஹ்மத்துகள் பெறப்படுகின்றன. இறையச்சத்தின் மூலமே அபிவிருத்திகள் பரக்கத்துகள் பெருகுகின்றன. இறையச்சத்தின் மூலமே நன்மைகள் ஈர்க்கப்படுகின்றன. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். 7வது அத்தியாயத்தினுடைய 96வது வசனம். அந்த ஊர்வாசிகள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹுவை அஞ்சி நடந்திருந்தால் வானம் பூமியின் பரக்கத்தின் வாசல்களை அவர்களுக்காக நாம் திறந்து விட்டிருப்போம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு கொடுத்த நிஅமத்துகளிலேயே அருட்கொடைகளிலேயே மிகப்பெரிய நிஅமத் அருட்கொடை நிம்மதியாக ஒருவன் வாழ்வதற்கான தாய் நாட்டை அல்லாஹ் அவனுக்கு வழங்கி இருப்பதாகும். இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு தாய் நாட்டை நேசிப்போம், தாயகத்தை நேசிப்போம். தாய் நாடு என்பது இறைவன் வழங்கிய மகத்தான ஒரு அருட்கொடை. அதனுடைய மதிப்பு விலை மதிப்பற்றது. அதன் மீதான அன்பு மனிதனுடைய இயல்பிலேயே அல்லாஹு தஆலா அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றான். இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலும் குர்ஆனிலும் ஏராளமான வழிகாட்டல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய உயிரை நேசிக்கின்றானோ அதுபோன்று தாய்நாட்டின் மீதுள்ள நேசமும் அவனுக்கு இயல்பாகவே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். ஒரு மனிதன் தனது தாய்நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவதை அவனுடைய உயிரை இழப்பதற்கு சமமாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். வமா லனா அல்லா நுகாத்தில ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹுடைய பாதையில் நாங்கள் போரிடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன வந்துவிட்டது? வகத் உஹ்ரிஜ்னா மின் தியாரினா வ அப்னாஇனா. எங்களுடைய மக்களையும் எங்களுடைய வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்ட பின்பு
அல்லாஹுடைய பாதையில் போரிடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதுபோன்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மார்க்கத்தையும் தீனையும் தாய்நாட்டையும் ஒன்றாக இணைத்து குறிப்பிடுகின்றான். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும். அல்லாஹு தஆலா எவர்கள் உங்களிடத்திலே போரிடவில்லையோ, உங்களை உங்களுடைய மார்க்கத்தை விட்டும் தடுக்கவில்லையோ, அவர்களிடத்தில் நீதமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. எவர்கள் உங்களிடத்தில் போரிடாமல், உங்களுடைய மார்க்கத்தை விட்டும் உங்களை தடுக்காமல், உங்களுடைய நாட்டிலிருந்து உங்களை வெளியேற்றாமல் இருக்கின்றார்களோ, அவர்களோடு நீதமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹ்வின் அடியார்களை தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்நாட்டின் மீது எந்த அளவுக்கு அன்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள், இதற்கு ஆழமான அழகான முன்மாதிரிகள் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தௌஹீதை எடுத்து வைக்கும்போது சொல்லன்னா துயரத்திற்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். அப்படி ஆளாக்கப்பட்டு மக்காவில் இருந்து சொந்த நாட்டு மக்களின் மூலமாக வெளியேற்றப்படும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு மக்கா நகரை நோக்கி அவர்கள் சொல்கின்றார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னகி லகைரு அர்தில்லாஹ், அல்லாஹுடைய பூமியிலேயே மிகவும் சிறந்த பூமி இந்த பூமிதான். வ அஹப்பு அர்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான பூமி இந்த பூமி. வலவுலா அன்னி உஹ்ரிஜ்து மின்கி மா ஹரஸ்து, இந்த சமூக மக்கள் இந்த ஊரை விட்டு என்னை வெளியேற்றவில்லை என்றால் நானும் இந்த நாட்டை விட்டு வெளியேறியிருக்க மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வெளியேறும் போது கண் கலங்கியவர்களாக என்ன செய்யறாங்க சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபிக்கு ஒரு வாக்களிக்கின்றான். இன்னல்லதி ஃபரல அலைக்கல் குர்ஆன லராத்துக இலா மஆத், நிச்சயமாக இந்த குர்ஆனை உமக்கு விதியாக்கினான், அதை எத்தி வைக்க கட்டளையிட்டானே, அந்த இறைவன் உன்னை மீண்டும் இந்த ஊருக்கே மக்காவுக்கே திரும்ப அனுப்புவான் என்று அல்லாஹு தஆலா தனது நபிக்கு வாக்களித்தான். சூரத்துல் கஸஸ் 28வது அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். அல்லாஹ் தனது வாக்கின்படி சில ஆண்டுகளுக்கு பிறகு ஃபத்ஹ் மக்காவின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியமான முறையிலே மீண்டும் மக்காவிலே நுழையச் செய்தான். சஹாபாக்கள் எல்லாம் புடைசூழ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே கண்ணியமான முறையிலே மீண்டும் என்ன செய்தார்கள், நுழைந்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், நிச்சயமாக தாய்நாட்டின் மீதான அன்பு என்பது மனித உள்ளங்களில் ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு பண்பாக இருக்கிறது. இந்த உணர்வுதான் ஒரு மனிதனை தனது தேசத்தில் தங்கியிருப்பதின் மூலம் நிம்மதி அடைய செய்கிறது. அவன் அந்த மண்ணை விட்டும் பிரிந்திருக்கும் போது அதன் மீது மிகுந்த ஏக்கத்தை அவனுக்கு ஏற்படுத்துகிறது. இறை நம்பிக்கையாளர்களே, தாயகத்தின் மீதான நேசம் குறித்து மார்க்க ரீதியான ஆதாரங்களில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டு மதீனாவை தனது இருப்பிடமாக ஆக்கி கொண்ட போது, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டு மதீனாவை தனது இருப்பிடமாக ஆக்கி கொண்ட போது அதன் மீது நேசத்தை ஏற்படுத்துமாறு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறாங்க, துஆ செய்கின்றார்கள், பிரார்த்தனை செய்கின்றார்கள். மக்காவின் மீதான அன்பு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண் மக்கா. மதீனாவின் மீதான அன்பு என்பது அல்லாஹ் அவர்களுக்கு ஹிஜ்ரத்தின் மூலம் கொடுத்த ஒரு அருட்கொடை. சஹீஹுல் புகாரி முஸ்லிமிலே இடம்பெறுகின்ற செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடனேயே சஹாபாக்களில் சிலருக்கு மதீனாவுடைய அந்த சீர்தோஷ நிலை ஒத்து வரவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது. அப்ப மக்காவிலே அவர்கள் அனுபவித்த அந்த இன்பங்களை நினைத்து கவலைப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா கஹுப்பினா மக்கத அவ் அஷத். எப்படி மக்கா எங்களுக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய ஒரு பூமியாக இருந்ததோ அதுபோன்று மதீனாவை மிகவும் விருப்பத்திற்குரிய ஒரு இடமாக நீ ஆக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குடியேறிய மதீனாவுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன விளங்குது? நாமெல்லாம் நம்முடைய தாய் நாட்டை விட்டு பொருளாதாரத்தை தேடி ஹிஜ்ரத் மேற்கொண்டு இங்கு வந்திருக்கிறோம். அப்ப இந்த நாட்டை விருப்பத்திற்குரிய ஒரு நாடாக நீ ஆக்கு என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த நாட்டினுடைய பாதுகாப்பதற்காக, அமைதிக்காக, நிம்மதிக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து மதீனாவிலே குடியேறிய பிறகு மக்காவை விரும்பியதை போன்று அதைவிட கூடுதலாக மதீனாவை விருப்பத்திற்குரிய ஒரு இடமாக நீ ஆக்கு என்று பிரார்த்தனை செய்தார்களோ அதுபோன்று நாமும் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவினுடைய பரக்கத்திற்காக பிரார்த்தனை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் பரக்கத்திற்காக, அவர்கள் குடியேறிய மதீனாவின் பரக்கத்திற்காக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனைக்கு பதிலளித்தான் என்பதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தான் குடியேறிய அந்த மதீனாவை விரும்பினார்கள் என்று சொன்னால், எங்காவது அவர்கள் போருக்கு சென்று விட்டாலோ அல்லது பயணத்தின் காரணமாக மதீனாவை விட்டு வெளியேறிவிட்டாலோ அவர்களுடைய உள்ளங்கள் எப்போதும் மதீனாவின் பற்றிய எண்ணத்தோடு இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பும் போது, போரிலிருந்து திரும்பும் போது மதீனாவுடைய அந்த எல்லைகளை, அந்த சுவர்களை பார்த்தவுடன் தன்னுடைய வாகனத்தை விரைவுபடுத்துவார்கள். விரைவாக மதீனாவிலே நுழைய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள் என்ற செய்தி சஹீஹுல் புகாரியிலே இடம்பெறுகிறது. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை விவரிக்கும் போது சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸிலே மதீனாவுடைய சிறப்பும் தாயகத்தை நேசிக்க வேண்டும், அதன் மீது ஏக்கம் கொள்வதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட சிறந்த ஒன்று என்பதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். அப்ப நாம நம்முடைய தாயகத்திலிருந்து இங்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப இந்த நாட்டை நாம் நேசிக்க வேண்டும், இந்த நாட்டிற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இமாம் தஹபி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நேசித்தார்கள். அவர்களுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்தார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்தார்கள். தன்னுடைய 2 பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை நேசித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேன் நேசத்திற்குரிய ஒரு உணவாக இருந்தது. அதுபோன்று உஹது மலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள். ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இதோ ஜபல் உஹத், உஹது மலை, இந்த மலையை நாம் நேசிக்கின்றோம், இந்த மலை நம்மை நேசிக்கின்றது என்று சொன்னார்கள். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குடியேறிய அந்த மதீனாவையும் நேசித்தார்கள் என்று இமாம் ரஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க. மக்கள் தங்கள் பயணங்களையும் தேவைகளையும் முடித்துக் கொண்டால் விரைவாக தங்களுடைய நாடுகளுக்கு, வீடுகளுக்கு திரும்புமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஃபஇதா கலா அஹதுக்கும் நஹ்மதஹு மின் சஃபரிஹி ஃபல்யுஅஜ்ஜில் இலா அஹ்லிஹி. உங்களிலே ஒருவர் தனது பயணத்தின் நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டால் அவர் விரைவாக தன்னுடைய குடும்பத்தாரிடம், தன்னுடைய ஊருக்கு திரும்பி செல்லட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே,
அப்ப தாய் நாட்டின் மீதான அன்பு என்பது மனித மனங்களில் இயற்கையாகவே அமைந்த ஒன்று என்றால், அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த முபாரக்கான அருள் வளம் மிக்க நாட்டை பற்றி நம்முடைய நிலைப்பாடு எதுவாக இருக்க வேண்டும்? ஏன்னா இன்றைக்கு நிறைய மக்களுக்கு சவுதி அரேபியா என்று சொன்னாலே ஒரு வெறுப்புக்குரிய ஒரு தேசமாக, ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது. சமூக ஊடகங்களில் எழுதக்கூடிய பொய்யையும் ஃபித்னாவையும் அவதூறுகளையும் அப்படியே உள்வாங்கி ஒரு வெறுப்புக்குரிய நாடாக இந்த நாட்டை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இறைச்செய்தியான வஹி குர்ஆன் இறங்கிய இடம் இந்த இடம். அல்லாஹ் தன்னுடைய கண்ணியமிக்க பைத்துல்லாவை கொண்டு இந்த நாட்டை சிறப்பித்திருக்கிறான். யார் வெறுத்தாலும் விரும்பினாலும் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக அவர்கள் சவுதி அரேபியா வந்துதான் ஆக வேண்டும். அதுபோன்று அல்லாஹு தஆலா உலக முஸ்லிம்கள் அனைவரும் முன்னோக்கக்கூடிய கிப்லாவை இந்த திசையின் பக்கம்தான் அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். கல்வியின் கலங்கரை விளக்கமாக, ஈமானின் புகலிடமாக இந்த நாடு திகழ்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமை நாளுடைய அடையாளமாக சொன்னார்கள், ஈமான் எப்படி பாம்பு தன்னுடைய புற்றுக்குள்ளால் நுழையுமோ அதுபோன்று மறுமை நாளிலே ஈமான் மதீனாவிலே நுழையும். அப்போ ஈமான் மதீனாவிலே இருக்கும். அந்த மறுமையினுடைய அடையாளத்தில் மக்கள் எல்லாம் ஈமானை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மதீனாவிலே ஈமான் இருக்கும் என்று சொன்னார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, கல்வியினுடைய கலங்கரை விளக்கமாக இந்த நாடு திகழ்கின்றது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பல்கலைக்கழகங்கள் மக்காவினுடைய உம்முல் குராவாக இருக்கட்டும், மதீனாவினுடைய பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், மக்காவிலே உள்ள மஅஹதுல் ஹரமாக இருக்கட்டும், மதீனாவிலே உள்ள மஅஹதுல் ஹரமாக இருக்கட்டும், அதுபோன்று கிங் ஹாலித் யூனிவர்சிட்டி, கிங் ஃபஹத் யூனிவர்சிட்டி, இப்படி எத்தனையோ பல்கலைக்கழகங்கள். உலக நாடுகளிலிருந்து மக்கள், பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் இந்த நாட்டிற்கு வருகை தருகின்றார்கள். இந்த நாட்டிலே உள்ள பல்கலைக்கழகத்தில் இலவசமாக கல்வியை பெறுகின்றார்கள், படிக்கின்றார்கள். தங்களுடைய சொந்த நாட்டிற்கு சென்று அழைப்பாளர்களாக உருவாகின்றார்கள். அப்படியான ஒரு பாக்கியம் நிறைந்த கல்வியின் கலங்கரை விளக்கமாக, ஈமானின் புகலிடமாக இந்த நாடு திகழ்கிறது. அல்லாஹு தஆலா இந்த நாட்டிற்கு செய்த மிகப்பெரிய பேருபகாரத்தில் ஒன்றுதான் நேரான பாதை, தௌஹீத், ஏகத்துவம், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய, இபாதத்து செய்யக்கூடிய ஒரு நாடாக இந்த நாட்டை ஆக்கி இருக்கின்றான். நீங்க உலக நாடுகளை எல்லாம் எடுத்துக்கிடுங்க, கோயில் இல்லாத, ஷிர்க் இல்லாத, இணை வைப்பு இல்லாத, இறை நிராகரிப்பு இல்லாத, இறை நிராகரிப்பின் அடித்தளங்கள் இல்லாத ஒரு நாட்டை நீங்கள் காட்ட முடியாது. கிறிஸ்தவர்களுடைய கோயிலாக இருந்தாலும் சரி, அல்லது இந்துக்களுடைய கோயிலாக இருந்தாலும் சரி, அல்லது இன்ன பிற மதங்களை சார்ந்தவர்கள் வணங்குகின்ற வணக்க வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் சரி, எல்லா நாடுகளிலையும் இருக்கு. அல்லாஹுடைய அருளால் இந்த நாட்டிலே எந்த கபரும் கிடையாது, வணங்கப்படுகின்ற எந்த கபரும் கிடையாது, எந்த கோயிலும் கிடையாது, எந்த ஷிர்க்கும் இல்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய தௌஹீதின் நாடாக இந்த நாடு இருக்கிறது. அதுபோன்று மக்களிடத்தில் ஒற்றுமையையும் ஒருமித்த கருத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. நீங்க ஒண்ணுமே வேண்டாம், நம்முடைய நாடுகளில் பாருங்க, கடந்த ரமலான் பெருநாள் எத்தனை பெருநா வந்திருக்கும், ஒரே ஊர்ல எத்தனை பெருநா, ஒரே குடும்பத்தில் எத்தனை பெருநாள் கொண்டாடி இருப்பாங்க, அப்படிதானா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாட்டில் ஒரே பெருநா தான். உதாரணத்துக்கு ஒரு பெருநாளை சொன்னேன். இப்படி எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம். நம்முடைய நாடுகளில் மதுஹபின் பெயரால் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், சச்சரவுகள், எத்தனை பிளவுகள், இயக்கங்களின் காரணமாக, அமைப்புகளின் காரணமாக மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு சண்டைகள், சச்சரவுகள், பிளவுகள். ஆனா இங்க அந்த மாதிரியான எந்த பிளவுகளும் இல்லை. எந்த மக்களுக்கு மத்தியில ஒற்றுமையும் ஒருமித்த கருத்தையும் உடையவர்களாக இந்த மக்கள் வாழ்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே,
தௌஹீதை பேணக்கூடிய, சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லாஹு தஆலா இந்த நாட்டிலே நியமித்தான். நிறைய மக்களுக்கு தௌஹீதுன்னா என்ன, தௌஹீதுக்கு எதிர்பரம் என்ன, தௌஹீதுக்கு எதிர்பரம் ஷிர்க்கு, குஃபுர், மஅசியத், பாவங்கள் நடைபெறுகிறதா இல்லையா? பாவங்கள் இருக்குது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில இடங்களில் இசை கச்சேரிகள் நடக்கிறது, சில இடங்களில் மஅசியத்துகள், பாவங்கள் நடக்கிறது. மக்களுக்கு பாவத்திற்கும் குஃபுருக்கும் உள்ள வேறுபாடு தெரியல, பாவத்திற்கும் ஷிர்க்குக்கும் உள்ள வேறுபாடு தெரியல, தௌஹீதுக்கும் குஃபுருக்கும் உள்ள வேறுபாடு தெரியல, தௌஹீதுக்கும் ஷிர்க்குக்கும் உள்ள வேறுபாடு தெரியல. அதனால தான் இந்த நாட்டில் தௌஹீது இருக்குது, ஷிர்க் இல்லை, இணை வழிபாடு இல்லை, இணை வைப்பு இல்லை, சிலை வழிபாடு இல்லை அப்படின்னு சொல்லும்போது மியூசிக் ஷோ நடக்குதானே அப்படிங்கிறாங்க. மியூசிக் ஷோவும் சிலை வழிபாடும் ஒண்ணா? ரெண்டும் பாவம் தான். ஒருத்தர் மியூசிக் கேக், அதுக்காக மியூசிக் ஹலால் நாம சொல்லல, மியூசிக் ஹராம், அதுல மாற்று கருத்தே இல்லை. இசை கச்சேரிகள் நடத்துவது அது பாவம், அதுல மாற்று கருத்தே இல்லை. சினிமா தியேட்டர்கள் அது பாவம், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இரண்டும் ஒன்றா? குஃபுரும் இசையும் ஒன்றா? ஷிர்க்கும் இசை கேட்பதும் ஒன்றா? அப்ப பாவங்கள் எது, நிரந்தர நரகத்திற்குரிய காரியங்கள் எது, பாவங்கள் எது? இந்த வேறுபாடுகள் தெரியாத காரணத்தினால மக்கள் என்ன செய்யறாங்க? ரெண்டையும் ஒன்றாக பார்க்கறாங்க. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்டிற்கு அமைதி மற்றும் பாதுகாப்பும் என்னும் ஆடையை அல்லாஹு தஆலா அணிவித்தான். வாழ்வாதாரம் மற்றும் அருட்கொடைகளின் வாசல்களை திறந்து விட்டான். இமாம் அவர்கள் சொன்ன விஷயம் இது. யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டிற்கு வருகை தந்த பிறகு நம்மில் ஒவ்வொருவரும் நிதானமாக சிந்தியுங்கள். இந்த நாட்டிற்கு வந்த பிறகு பலரும் பல வருடங்கள் பணியாற்றி இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? எவ்வளவு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு நிஅமத்துகளை, அருட்கொடைகளை அனுபவித்திருக்கிறோம் இந்த நாட்டிலே சம்பாதித்ததின் காரணமாக, பொருளாதாரத்தை ஈட்டியதின் காரணமாக. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் தவறிழைத்தால் அவர்களுடைய நேர்வழிக்காக வேண்டி நாம பிரார்த்தனை செய்யணும், சபிக்க கூடாது. ஆனா இன்றைக்கு மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்குது? வளைகுடா நாடுகளில் ஆங்காங்கே சில வெடிப்பு சம்பவங்கள் ஏற்படும் போது எல்லாம் இதோடி தொலைஞ்சு போகணும் அப்படிங்கிற மனோநிலையில தான் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாடு பலருடைய பொருளாதாரத்திற்கு, அல்லாஹ்வுக்கு பிறகு பலருடைய பொருளாதாரத்திற்கு அடித்தளமாக இருந்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாட்டின் பாதுகாப்பிற்காக வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினா, ரப்பிஜ்அல் ஹாதா பலதன் ஆமினா, ரப்பிஜ்அல் ஹாதா பலதன் ஆமினா. இறைவா, இந்த ஊரை பாதுகாப்பானதாக நீ ஆக்குவாயாக. வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு எல்லா விதமான அருட்கொடைகளையும் பழங்களையும் நீ வழங்குவாயாக, ரிசுக்குகளையும் வழங்குவாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் புனிதமான இந்த குர்ஆனை கொண்டு, சுன்னாவை கொண்டு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவனுடைய வசனங்கள் மற்றும் ஞானமிக்க போதனைகளை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் பயனளிப்பானாக. நான் கூறியவற்றை நீங்கள் கேட்டீர்கள், எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். எனவே நீங்களும் அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிக்க கூடியவனாக, நிகரற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். முஸ்லிம்களே, தாய்நாட்டின் மீது அன்பு என்பது மனித இயல்பில், மார்க்க சட்டத்திலும் பிணைக்கப்பட்ட ஒன்றாக இருப்பதாலும், நமது மார்க்கம் பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒழுக்கமாகவும் இருப்பதாலும் இஸ்லாமிய ஷரீஅத் இந்த அன்பிற்கு சில உரிமைகளையும் கடமைகளையும் வகுத்திருக்கின்றது. இவை மார்க்க மற்றும் உலகியல் நலன்களை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவை. அந்த உரிமைகளில் முதலாவதும் முதன்மையானதும் தாய்நாடு மற்றும் என்னும் அருட்கொடைக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டியதின் அவசியத்தை நினைவூட்டுவதாகும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், وَإِذْ تَعَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِنْ كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன், நீங்கள் நன்றி கட்டத்தனமாக இருந்தால் நான் உங்களுக்கு
வலையின் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத், நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக இருந்தால் என்னுடைய வேதனை மிகவும் கடுமையானது என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இரண்டாவதாக, தாய்நாட்டை நேசிப்பதும் அதனுடன் இணைந்திருப்பதும் அதனை பாதுகாப்பதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட செயல்கள் என்பதை உறுதிப்படுத்துவதாகும். குறிப்பாக இந்த அருள்வளமிக்க முபாரக்கான தேசத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியமானது. இந்த உலக முஸ்லிம்களின் கிபிலா தொழுகை திசை, இது அனைத்து இறை நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களும் ஈர்க்கப்படக்கூடிய இடமாக இருக்கிறது. எனவே இந்த நாட்டை பாதுகாப்பது என்பது மார்க்கத்தை, புனித தலங்களையும் பாதுகாப்பது. இந்த நாட்டின் பாதுகாப்பு என்பது முஸ்லிம்களின் பாதுகாப்பு. இதன் நிலைத்தன்மை என்பது உலக மக்கள் அனைவரின் நிலைத்தன்மையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம் கியாமன் லின்னாஸ். அல்லாஹ் சங்கை பொருந்திய வீடாகிய கஅபாவை மனிதர்களுக்கு நிலையான ஒரு தலமாக ஆக்கி இருக்கின்றான். மூன்றாவது, நமது ஆட்சியாளர்களுக்காக உலாத்துல் உம்ர், செவிசாய்ப்பதும் அவர்களுக்கு கீழ்ப்படிவதும் அஸ்ஸமு வத்தாஅஹ், மேலும் முஸ்லிம் சமூகத்துடன் இணைந்து ஜமாஅத்தாக இருப்பதும் மக்களின் உள்ளங்களில் ஆழமாக பதிய செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். சில மக்கள், இவங்க நமக்கு ஆட்சியாளர் கிடையாது, நாம நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு தான் கட்டுப்படணும், இவங்க நமக்கு ஆட்சியாளர் கிடையாது என்று ஒரு புது வியாக்கியானத்தை கொடுக்கிறாங்க. இவர்கள் ஆட்சியாளர்கள் என்று நாம் ஒப்பந்தம் செய்துதான் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த நாட்டில் வாழும் காலம் எல்லாம் இவர்கள் நமக்கு ஆட்சியாளர்கள் தான். நமக்கு ஆட்சியாளர் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது மார்க்கத்தில் மிகவும் வலியுறுத்தி சொன்ன ஒரு விஷயம். உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நாங்கள் எளிமையான காலத்திலும் கஷ்டமான காலத்திலும் எங்களுக்கு விருப்பமான காரியங்களிலும் வெறுப்பான காரியங்களிலும் தலைமைக்கு கீழ்ப்படியவும் செவிசாய்க்கவும் தகுதியானவரிடமிருந்து அதிகாரத்தை பறிக்க போராடாமல் இருக்கவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாங்கள் பைஅத்து கொடுத்தோம், உறுதி பிரமாணம் கொடுத்தோம். நான்காவது விஷயம், மார்க்கத்தில் ஆழமான அறிவும் இறையச்சமும் கொண்ட அறிஞர்களை, ஆலிம்களை எப்போதும் பற்றி பிடிக்குமாறு அறிவுறுத்துவது, அவர்களோடு இணைந்திருப்பதும் அவர்களின் கருத்துக்களின் மூலம் வழிகாட்டல் பெறுவதும் ஒருவருடைய சிந்தனையை சீராக்கும். அது பொது நலன்களை நிலைநாட்டும். தீமைகள் ஃபாசிதை அது தடுக்கும். வதந்திகளை பரப்புவர்களின் குழப்பங்களையும் உள்நோக்கம் கொண்டவர்களின் பொய்யையும் தகர்த்தெறியும். நிறைய வதந்திகள், பொய்யான தகவல்கள், இன்னைக்கு பொய்யான தகவல்களை தான் மக்கள் என்ன செய்யறாங்க, பரப்புறாங்க. பாதுகாப்பான விஷயமாக இருந்தாலும் சரி, அவதூறுகளாக இருந்தாலும் சரி, எதையும் நாம் என்ன செய்யக்கூடாது, பரப்பக்கூடாது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். வஇதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாஉ பிஹி, பீதியோ பாதுகாப்போ பற்றிய செய்தி அவர்களுக்கு கிடைத்தால் உடனே அதை பரப்பி விடுகின்றார்கள். வலவ் ருத்தூஹு இலர் ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும் வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லத்தபஅத்துமுஷ் ஷைத்தானு இல்லா கலீலா. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பீதியோ பாதுகாப்போ அந்த செய்தியை அவர்களுக்கு கிடைக்குமானால் உடனே அவர்கள் அதை பரப்பி விடுகிறார்கள். அதை அல்லாஹ்வின் தூதரிடமோ அல்லது அவர்களில் நின்றுமுள்ள அதிகாரம் இருப்பவர்களிடமோ அவர்கள் அதை ஊகித்து அறியக்கூடியவர்கள், அதை நன்கு விசாரித்து தர்க்க ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையும் அவனுடைய அருளும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் உங்களில் சிலரை தவிர மற்றவர்கள் ஷைத்தானையே பின்பற்றி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். இது போன்ற விஷயங்கள். ஐந்தாவது விஷயம் என்னன்னா, கல்வியின் மீது அக்கறை கொள்வதும் விழிப்புணர்வு எனும் ஆயுதத்தை ஏந்துவதும் ஆகும். இதுதான் இதற்கான மருந்தாக பார்க்கப்படுகிறது. மனதை குழப்பங்களில் இருந்தும், சுபஹாத் குழப்பங்களில் இருந்தும், ஷஹவாத் தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பதற்கும், அறிவை வதந்திகளிலிருந்து அவதூறுகளிலிருந்து காப்பதற்கும் இந்த அறிவு நமக்கு கேடயமாக விளங்குகிறது. உடலை எப்படி நோய்களிலிருந்து போதைப் பொருளிலிருந்து பாதுகாப்பதற்கு
இந்த கல்வி நமக்கு கேடயமாக அமைகிறது. இதன் மூலம் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையும் சீர்குலைக்கும் முயலும் எவருக்கும் எதிராக ஒரு வலுவான தடையாக சுவர் போல் நாம் திகழ முடியும். ஆறாவது, நாட்டின் சட்ட திட்டங்களையும் விதிமுறைகளையும் மதிக்க தூண்டுவதும் அதன் நிலத்தையும் வளங்களையும் பாதுகாப்போடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த நாட்டினுடைய அதுபோன்று இஹ்லாஸாக உள தூய்மையாக நாம் செயல்பட வேண்டும். மார்க்கத்தினுடைய விழுமியங்களையும் கொள்கைகளையும் தாங்கி நாம் பேணி நடக்க வேண்டும். இதன் மூலமாகத்தான் முஸ்லிம்களை உங்களுடைய உயிர்களுக்கும் குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பாதுகாப்பை பெற முடியும். அதுபோன்று அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை என்பது அது இறை நம்பிக்கையாளின் ஒரு மூமினுடைய ஆயுதமாக இருக்கிறது. இன்பமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை என்பது ஒரு மகத்தான இபாதத். அதன் மூலமே தேசங்கள் பாதுகாக்கப்படுகிறது, மானம் மரியாதைகள் பாதுகாக்கப்படுகிறது, வாழ்வாதாரத்திலே பரக்கத்து ஏற்படுகிறது. அல்லாஹ்வின் அனுமதியால் சோதனை இறங்குவதற்கு முன்னரோ அல்லது இறக்கப்பட்ட பின்னரோ அதை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் இந்த துஆவுக்கு இருக்கிறது. எனவே ரகசியமாகவும் பரகசியமாகவும் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று இமாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, தொடர்ந்து இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக வேண்டியும் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களின் நேர்வழிக்காக வேண்டியும் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளில் முஸ்லிம்களுடைய உயிர் உடைமை பாதுகாப்புக்காக வேண்டியும் அதிகமாக இமாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான சூழ்ச்சியாளர்களிடமிருந்தும் இந்த நாட்டையும் இந்த நாட்டின் மக்களையும் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களையும் பாதுகாப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.